சிட்டி லைட்ஸ் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல டைரக்டர் சுசீந்திரன் இயக்கத்தில் ஜெகவீர், மீனாட்சி, பாலசரவணன், சிங்கம்புலி மற்றும் பலர் நடிச்சு டி.இமான் இசையமைத்து வெளிவந்திருக்க படம் தான் 2K லவ் ஸ்டோரி. வாங்க படத்தோட ரிவ்யூக்குள்ள போலாம். இந்த வாரம் மொத்தம் 10 படத்துக்கிட்டே ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனால் இந்த படம் மட்டும் நான் ஏன் பார்க்கணும்னு முடிவு பண்ணேன்னா அது டைரக்டர் சுசீந்திரன் தான். ஏன்னா இது அவர் முன்னாடி எடுத்த படங்கள் எப்படி, உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் மகாநல்ல, பாண்டிய நாடு, வெண்ணிலா கபடி குழு, ஆதலா காதல் சபீர், இந்த மாரி படங்கள்லாம் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்த படத்துக்கு போயிருந்தேன். இந்த படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஒரு பையனும் பொண்ணும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற பார்க்குற அவங்க ஃபேமிலியோ சுற்றி இருக்கவங்களும் இல்லை அவங்க லவ் தான் பண்ணுறன்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இவங்க நாங்கள் அப்படி கிடையாது, கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்களா, இல்லை இவங்க சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாங்களான்றது தான் இந்த படத்தோட குட்டி ஸ்டோரி. படத்தோட பாசிட்டிவ் போகலாம். பாசிட்டிவ் இல்லை, பாசிட்டிவ் என்ன சொல்றதுன்னு தெரியல, அதான் என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். என்னடா ஒண்ணுமே இல்ல, அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. இந்த படத்தோட பாசிட்டிவ் படத்தோட கதை தான். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸோட லைஃப் ஸ்டைல் எடுத்து படமா பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு டைரக்டர் மீனாட்சி. அவங்க இந்த படத்துல அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லாரும் நடிப்பை விடவும் அவங்களோட நடிப்பு கொஞ்சம் ரசிக்கும்படியாவே இருந்தது. அப்புறம் படத்துல அப்பப்போ வர 2-3 காமெடி சீன்ஸ் அதுவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதை தவிர்த்து வேற எங்களால எந்த பாசிட்டிவும் சொல்ல முடியல. வாங்க நெகட்டிவ்ல போயிடலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் இந்த படத்தோட ஹீரோ தான். அவர் நடிக்கிற எந்த சினிமா நமக்கு எங்கேயுமே கனெக்ட் ஆகல. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல ஒரு எமோஷன் சீன்ஸ்லாம் வரும். அவர் எமோஷன் சீனா நடிக்கிறது நமக்கு எங்கேயுமே கனெக்ட் ஆகல. நமக்கு ஒரு படி கூட எமோஷன்ஸ் ஆகவே இல்லை. ஆனாலும் அவர் எல்லா சீன்லையுமே கண்ணாடி போட்டே நடிக்கிறாரு. ஆனால் ஏன் நடிக்கிறாரு, எதுக்கு நடிக்கிறாருன்னு தெரியல. ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கு. அடுத்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நடிச்சிருக்க எல்லாருமே நல்ல நடிகர்கள் தான். ஆனால் அவங்க நடித்த எந்த சீனுமே நமக்கு மனசில் நிற்கல. அந்த அளவுக்கு தான் இருக்குது இந்த படத்தோட ரேட்டிங். இந்த படத்தோட அடுத்த நெகட்டிவ் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சீன் வரும். அதை தொடர்ந்து தான் இந்த செகண்ட் ஹாஃப் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்ச 5 நிமிஷத்துலேயே அந்த சீனை கட் பண்ணிட்டு வேற சீனுக்கு மூவ் ஆயிடுறாங்க. அதனால இந்த படத்தோட எமோஷன்ஸே நமக்கு எங்கேயுமே கனெக்ட் ஆகல. இப்படிதான் 2K கிட்ஸ் இருப்பாங்கன்னு நினைச்சு டேரக்டர் சொல்ல வராரா, இல்லை 2K கிட்ஸ் இப்படிதான் இருக்காங்களான்றது எங்களுக்கு தெரியல. அடுத்து இந்த படத்தோட இசை, இது ஒரு ஃபீல் குட் மூவியா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு டேரக்டர் எடுத்துட்டு போல இருக்கு. ஃபீல் குட் மூவினாலே அதுக்கு முக்கியமா இசை தான் தேவைப்படுது. ஆனா இந்த படத்துக்கான இசை சுத்தமாவே எங்கேயுமே நம்ம கனெக்ட் ஆகல. நாங்களே இந்த படம் முடிஞ்சு யார் இந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னு எடுத்து பார்த்தா டி.இமான். எங்களுக்கே ஷாக்கிங் ஆயிடுச்சு, டி.இமானா இப்படி போட்டிருக்காரு அப்படின்னு. எதிர்பார்த்த அளவுக்கே இல்லை இசை. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல கதையை எடுத்து திரைக்கதையை சொதப்பி ஒரு நல்ல படமா வந்திருக்க வேண்டியது பிலோ ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் சுசீந்திரன். இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் இந்த படம் எனக்கு கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத எண்டில் சொல்றேன் அப்படின்னு. இப்போ சொல்றேன், இந்த படம் எனக்கு கனெக்டே ஆகல. பணமும் நேரமும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டர்ல போய் பாருங்க. பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புது புது படங்களோட ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா CM@Slum சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நான் உங்கள் முத்துமணி மகாலிங்கம்.